வாழ உதவி செய்யும். இப்போது இந்த வசனத்தை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. வாசிக்கலாம். ஏசாயாவின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயாவின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். அக்காலத்திலே நீ சொல்லுவது, கர்த்தாவே, நான் உம்மை துதிப்பேன். நீர் என் மேல் கோபமாயிருந்தீர், ஆனாலும் உம்முடைய கோபம் நீங்கிச்சு, நீர் என்னை தேற்றுகிறீர். ஆமென். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இங்கே பார்க்கிறோம், நீர் என் மேல் கோபமாயிருந்தீர், ஆனாலும் உம்முடைய கோபம் நீங்கிற்று, நீர் என்னை தேற்றுவீர். நிறைய நேரத்தில் நமக்குள்ள ஒரு பெரிய சந்தேகம், ஒரு குழப்பம், ஒரு குற்ற மனசாட்சி. என்னன்னா, ஆண்டவர் நம்ம மேலே கோபமாகிறாரு ஒன்று. ரெண்டாவது, ஆண்டவர் நம்மளை மறந்துட்டாரு. ஆண்டவர் தான் நமக்கு துன்பத்தை கொடுக்குறாரு. ஆண்டவர் தான் இந்த வியாதியை கொடுக்குறாரு. ஆண்டவர் வியாதி கொடுக்கிறவர் இல்லை, வியாதி சுகமாக்குகிறவர். எப்போதும் அவர் கோபமாகவே இருக்கிறது இல்லை. அவர் மனப்பூர்வமாய் நம்மை சிறுமைப்படுத்துவதில்லை. எந்த தகப்பனாவது தம் பிள்ளைங்க மேலே எப்பவும் கோபமாக இருப்பாங்களா? எந்த தகப்பனாவது தன் பிள்ளைய வெறுப்பாங்களா? வெறுக்க மாட்டாங்க. பொல்லாத தகப்பன்கள் இந்த பூமியில் வாழுகிற இந்த தகப்பன்களே அப்படி இருக்கிறது இல்லையே. ஆண்டவர் நம்ம மேலே கோபமாக இருப்பாரா? ஆண்டவர் நம்ம மேலே கோபமாக, நம்ம தவறுனாலும் சில நேரத்தில் நம்ம விழுந்து போவீங்க, சில நேரத்தில் ஆண்டவர் விட்டு போயிட்டு இருப்பீங்க. இந்த இளையகுமாரனை எடுத்துக்கொள்ளுங்க. தேவ பிள்ளைகளே, அவன் தகப்பனை விட்டு தூரம் போயிட்டான். போயிட்ட உடனே அவன் இஷ்டத்துக்கு படி வாழ்கிறான். ஆனால் அவன் மனம் திரும்பி தகப்பன் வீட்டுக்கு வரும்போது அவன் தகப்பனகாக ஏற்றுக்கொண்டார். அந்த இடத்துல தகப்பன் கோபமாய் இருந்தார் என்று வேதத்தில் எழுதப்படலை. தகப்பன் தன் பிள்ளைக்காய் மனதுருகினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. தேவ பிள்ளைகளே, எங்கே பார்க்கிறோம், அந்த வசனத்தை பார்க்கிறோம். திரும்ப நான் வாசி. அவர் கோபமாய் இருந்தீர், ஆனாலும் உம்முடைய கோபம் நீங்கிச்சு, நீர் என்னை தேற்றுகிறீர். அவருடைய கோபம் நம்மை விட்டு நீங்கி நம்மை தேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். கோபம் நீக்கிட்டு நம்மளை தேற்றுவார். தகப்பனுடைய உள்ளமே அப்படிதான். கோபமாக இருந்தால் நல்லா 2 அடி தர்மடி கொடுக்குறாங்க பெற்றோர்கள். கொடுத்தவொடனே அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? அவனுக்கு என்ன வேணுமோ வாங்கிட்டு கொடுப்பாங்க. கோபம் ஏன் கோபம் வருது? தன்னுடைய தகப்பன் விரும்பாத காரியத்தை செய்யும்போது கட்டாயம் தாய்க்கும் தகப்பனுக்கும் கோபம் வரும். விரும்பாத காரியத்தை செய்யும்போது நிச்சயம் கோபம் வரும். ஆனால் எப்போதும் அவர் கோபமாகவே இருப்பது இல்லை. அதான் அந்த வசனம் சொல்லுகிறது. கோபமா இருந்தீர், எப்படி வாசிக்கலாம், ஆனாலும் நீர் என் மேல் கோபமாய் இருந்தீர், ஆனாலும் உம்முடைய கோபம் நீங்கிச்சு, நீர் என்னை தேற்றுகிறீர். நீர் என்னை தேற்றுகிறீர். கோபம் நீங்கிடுச்சு. ஆண்டவருடைய கோபம் நீங்கிடுச்சு. ஒருவேளை நீங்க நினைச்சு, ஒருவேளை ஆண்டவர் மேல கோபமா இருக்கிறாரு, ஆண்டவர் என்னை மறந்துட்டாரு, ஆண்டவர் என்னை தள்ளிட்டாரு, ஆண்டவர் என்னை விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி திரும்பவும் நீங்கள் பேக் ஸ்லைடில் போகக்கூடாது. ஆண்டவருடைய கோபம் உங்களை விட்டு நீங்கி அவர் உங்களை தேற்றுவார். ஆண்டவருடைய கோபம் உங்களை விட்டு நீங்கி அவர் உங்களை தேற்றுவார். கோபமாக இருக்கவே மாட்டார். கண்டினியூ கோபமாக இருக்க மாட்டார். அவர் விரும்பாத காரியம் செய்யும் கோபம் வரும். தகப்பனுக்கு வர்ற மாதிரி வரும். ஆனால்
எப்போதும் அவர் கோபமா இருப்பாரு நினைக்க கூடாது. அவர் கோபத்தை நீக்கி நம்மை தேற்றுவார். அவர் கோபத்தை நீக்கி நம்மை தேற்றுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். நான் எத்தனையோ முறை பார்த்திருக்கிறேன். ஆண்டவர் என் மேல கோபமா இருக்கும் போது நான் மனஸ்தாபப்பட்டிருப்பேன். ஆண்டவரே நான் இப்படி பண்ணிட்டேன், இப்படி காட்டினேன். அடுத்த நிமிஷமே என்னை தேற்றுகிறதை நான் பார்த்திருக்கிறேன். நான் மனஸ்தாபப்படும் போது, நான் மன வருந்தும் போது, ரட்சிப்புக்கு எதுவான துக்கம் எனக்குள் வரும்போது, ஐயோ ஆண்டவரே நான் இப்படி பண்ணிட்டேனே, இப்படி பேசிட்டேனே, இந்த காரியத்தை செஞ்சிட்டேனே, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, ஆண்டவரே உங்களை கோபப்படுத்துகிற மாதிரி நான் நடந்துக்கிட்டேனே அப்படின்னு சொன்ன உடனே கர்த்தர் எனக்கு இறங்கி என்னை தேற்றுகிறார். உங்களுக்கு கூட சொல்கிறேன், ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் மனதளவில், சிந்தை அளவில், செயல் அளவில் தேவனுக்கு விரோதமான காரியத்தை நீங்கள் செய்திருக்கலாம். செய்ததுனால தேவனுடைய கோபங்களை சம்பாதித்திருக்கலாம். இப்போ தேவ பிள்ளைகளே, ஆனாலும் தேவ பிள்ளைகளே அந்த கோபத்தை தேவன் நீக்கும்படி அவர் செய்வார். தேவனுடைய பிள்ளைகளே, வாசிக்கலாம். யாத்திரைகாம் 8ஆம் அதிகாரம் 8வது வசனம் என்ன சொல்லுகிறது வாசிட்டு பாருங்கள். யாத்திரைகாம புத்தகம் 8ஆம் அதிகாரம் 8வது வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க. பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, அந்த தவளைகள் என்னையும் என் ஜனங்களையும் விட்டு நீங்கும்படி கர்த்தரை வேண்டிக் கொள்ளுங்கள், கர்த்தருக்கு பலியிடும்படி ஜனங்களை போக விடுவேன் என்றான். அப்பொழுது மோசே பார்வோனை நோக்கி, தவளைகள் நதியிலே மாத்திரம் இருக்கத்தக்கதாய் அவைகளை உம்மிடத்திலும் உம்முடைய வீட்டிலும் இல்லாமல் ஒழிந்து போகும்படி செய்ய உமக்காகவும் உம்முடைய ஊழியக்காரருக்காகவும் உம்முடைய ஜனங்களுக்காகவும் நான் விண்ணப்பம் பண்ண வேண்டிய காலத்தை குறிக்கும் மேன்மை உமக்கே இருப்பதாக என்றான். அதற்கு அவன் நாளைக்கு என்றான். அப்பொழுது இவன், எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஒப்பானவர் இல்லை என்பதை நீர் அறியும்படிக்கு உம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவது. தவளைகள் உம்மையும் உம்முடைய வீட்டையும் உம்முடைய ஊழியக்காரரையும் உம்முடைய ஜனங்களையும் விட்டு நீங்கி நதியிலே மாத்திரம் இருக்கும் என்றான். மோசேயும் ஆரோனும் பார்வோனை விட்டு புறப்பட்டார்கள். பார்வோனுக்கு விரோதமாக வர பண்ணின தவளைகள் நிமித்தம் மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தர் மோசேயின் சொற்படி செய்தார். வீடுகளிலும் உச்சங்களிலும் வயல்களிலும் இருந்த தவளைகள் செத்து போயிற்று. அவைகளை குவியல் குவியலாக சேர்த்தார்கள். இங்கே பாருங்க, மோசேக்கு கர்த்தர் வாதைகளிலே தவளைகள் அவர்களை சூழ்ந்து கொண்டது. சூழ்ந்து கொள்ளும்போது அதை நீங்கும்படிக்கு இங்கே மோசேயை நோக்கி பார்வோன் கேட்கிறான், உங்க ஆண்டவர்கிட்ட சொல்லி எனக்கு இருக்கிற அந்த உபத்திரவத்தை நீங்கும்படிக்கு எனக்கு வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லும் போது மோசே போய் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறான். வேண்டிக் கொண்ட உடனே அங்கே பார்வோனுக்கு வந்த அந்த வாதை நீங்க கர்த்தர் கிருபை செய்தார். முதலாவது பார்த்தோம், தேவன் நம் மேல் வைக்கிற கோபத்தை நீக்குகிறார். இரண்டாவது, இங்கே பார்வோனுக்கு வந்த அந்த வாதை வியாதிகள் நம்மை விட்டு நீங்கும்படிக்கு தேவன் கிருபை செய்தார். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும் கர்த்தர் நீக்க வல்லவர். அதை நீங்கும்படி தேவன் செய்வார். ஒருவேளை உங்க மேல கோபம் இருந்தா அவருடைய கோபம் உங்களை விட்டு நீங்கும். ஒருவேளை ஏதோ ஒரு வாதை, ஏதோ ஒரு காரியம் தேவ பிள்ளைகள் உங்க வாழ்க்கையை நேர்ந்திருந்தால் அது நீங்கும். தேவ பிள்ளைகளே, நீங்கள் கவலைப்படாதிருங்கள். ஆம், இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார்,
சில காரியங்கள் உங்க வாழ்க்கையில, இந்த காரியங்கள்லாம் உங்க வாழ்க்கையில வந்திருக்கும், அதெல்லாம் நீங்கும் என்று சொல்லுகிறார். தேவப்பிள்ளை, இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். என்னாகமம் 21ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா, இங்க ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறாங்க. ஜெபிக்கும் போது கர்த்தர் என்ன செய்யறாரு பாருங்க, வாசிக்கலாமா? என்னாகம புத்தகம் 21ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். 21:7 வசனம். அதனால் ஜனங்கள் மோசேயினிடத்தில் போய், நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதினால் பாவம் செய்தோம், சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை, கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா இவங்க மேல ஒரு வாதை வருகிறது. அதாவது சர்ப்பத்தை அனுப்பி எல்லாரும் கடிக்க பண்ணிட்டார் கர்த்தர், பாம்பு வந்துருச்சு. அப்போ மோசே கிட்ட கேக்குறாங்க, இந்த சர்ப்பங்கள் எங்களை கொட்டி எங்களை காயப்படுத்தி கொன்று போடும்படி வருகிறது, இந்த வாதை எங்களை விட்டு நீங்கும்படிக்கு எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இங்க மோசே இடத்துல வருகிறார்கள். எங்க பார்க்கிறோம், தேவப்பிள்ளை மோசே எங்க விண்ணப்பம் பண்ணுகிறான். அப்பொழுது கர்த்தர் ஒரு ஆலோசனை கொடுத்து அவர்களுக்கு அந்த சர்ப்பங்களுக்கு இருந்து சர்ப்பங்களுக்கு இருந்த பிரச்சனையிலிருந்து அவங்களை நீக்கி அவங்களை விடுவிக்கிறதா இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இப்படி கர்த்தர் தம்முடைய மக்கள் கேட்கிற காரியங்களை ஜெபிக்கும் போதெல்லாம் சில காரியங்கள்லாம் நீங்கி கொண்டே போகிறது. ஆனா சில பிரச்சனைகள் வாழ்க்கையில நீங்காமலே இருக்குது. இதான் பிரசங்கம். நிறைய பிரச்சனை நீங்கிடுது, நிறைய ஜபத்துக்கு பதில் வருது, ஆனா சிலது நீங்காமையே இருக்குது. இன்னும் சில போராட்டங்கள் நீங்கல, சில வேதனைகள் நீங்கள, சில வியாதிகள் நீங்களே வேண்டிக் கொண்டுதான் இருக்கீங்க, நீங்கவே மாட்டேங்குது. நிறைய காரியம் நீங்கி இருக்கு, ஆனா இது நீங்களே. இது எப்படி நீங்கும்? இது எப்படி நீங்கும்? இந்த பிரச்சனை என்னை விட்டு எப்படி நீங்கும்? இந்த போராட்டம் எப்படி நீங்கும்? இந்த உறவுகள், இந்த கசப்பான அனுபவங்கள் என்னை விட்டு எப்படி நீங்கும் என்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே இருந்து. தேவ பிள்ளைகளே, இதை குறித்து ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம். அன்றியோ எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாத படிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாத படிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும் படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். போதும் பாருங்க, அது என்னை விட்டு நீங்கும்படி வேண்டிக் கொண்டேன். நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதுக்கு என்ன பதில்னா, நீங்கள கிருபை. கோபமா இருந்தாரு, கோபம் நீங்கிடுச்சு, தேற்றுறாரு. இங்க ஆண்டவர் சொல்றாரு, இங்க இவர் வேண்டிக் கொள்றாரு, நீங்கும்னு பார்த்தாரு, நீங்க மாட்டேங்குது. இந்த பிரச்சனை நீங்கும், இந்த வியாதி நீங்கும், இந்த பலவீனம் நீங்கும். சில வியாதிகளுக்கு மருந்து சாப்பிட்டோன்னா நல்லாயிடும். டாக்டர் கிட்ட போனீங்கன்னா டாக்டர் சொல்லுவாங்க, இது 3 வேளை எடுங்க, நல்லாயிடுன்னு சொல்லுவாங்க. சில பலவீனங்களுக்கு இது வருஷம் ஃபுல்லாக சாப்பிடணும் மாத்திரைன்றுவாங்க, லைஃப் ஃபுல்லாக சாப்பிடணும். அந்த மாத்திரை சாப்பிட்டாதான் இந்த உடம்பு தாங்கும்.
சில பிரச்சனைகளுக்கு பார்த்துருக்கீங்க இல்லையா? சில ஒரு பலவீனங்களுக்கு லைஃப் ஃபுல்லாக மெடிசன் எடுக்கணும். சில அனுபவங்களுக்கு, சில வியாதிகளுக்கு லைஃப் ஃபுல்லாக டேப்லெட் எடுக்கணும் அப்படின்னு டாக்டர் சொல்லுவாங்க. இங்கே இவர் கேட்குறாரு, இது என்னை விட்டு நீங்கும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன். ஒரு முள் அவனை குத்திக்கிட்டே இருக்கு. உங்களை கூட ஏதோ ஒரு முள் குத்திக்கிட்டே இருக்கு. ஏதோ ஒரு முள் உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கு. ஏதோ ஒரு பிரச்சனை உங்களை கஷ்டப்படுத்தி கொண்டே இருக்குது. அது நீங்கணும் நீங்கணும் நீங்கணும். நீங்க பலமுறை ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஆனா நீங்கின பாடு இல்லை, அது மாறின பாடு இல்லை, அது கண்டினியூவா அப்படியே இருந்துகிட்டே இருக்கு. நானும் அது மாதிரி பார்த்துருக்கிறேன். என்னெல்லாம் நீங்காது, எல்லாம் நீங்கும். எதெல்லாம் நீங்காதுன்னு மட்டும் நான் சொல்லிட்டு ஜெபிக்க விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் தேவ பிள்ளைகளே, இது நீங்களேன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. அதுக்குதான் ஆண்டவர் சொல்றாரு, அது நீங்களேன்னு கவலைப்படாத, என் கிருபை உனக்கு போதும். என் கிருபை உனக்கு. கிருபை தான் லைஃப் மெடிசன். கிருபை தான் லைஃப் மெடிசன். தினந்தோறும் அவர் கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. அந்த கவலையெல்லாம் மறைந்து போயிடும். அந்த கசப்பான அனுபவங்கள் நம்மளை விட்டு போயிடும். அந்த தோல்விகள் நம்மளை போயிடும். அந்த கிருபைன்ற அந்த மெடிசனை டெய்லி எடுக்கணும். அவங்க சொல்றாங்க, ஆண்டவரே என்ன சொல்றாரு, அது என்னை விட்டு நீங்கும் படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். அந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல பார்த்தோம், வாதைக நீங்குச்சு, கோபம் நீங்குச்சு, மரணம் நீங்குச்சு. ஆனா இங்க நீங்கல. இதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்றாரு? என்ன அவர் சொல்றாரு, அதாவது பலவீனங்கள், நிந்தைகள், நெருக்கங்கள், துன்பங்கள், இடுக்கண்கள், இதெல்லாம் நம்மளை விட்டு நீங்க மாட்டேங்குது. இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல, இப்ப இருக்கிற சூழ்நிலை எதெல்லாம் நீங்க மாட்டேங்குது? பலவீனம் நீங்க மாட்டேங்குது. என்ன பண்றது? பலவீனம் இருக்கு. பிரசங்கத்தை கேட்கிற உங்களுக்கும் பலவீனம் இருக்கும், பிரசங்கிக்கிற எங்களுக்கும் பலவீனங்கள் இருக்கும். ரெண்டாவது, நிந்தைகள் நீங்க மாட்டேங்குது. நிந்தனை நிந்தனை நிந்தனை, வாழ்நாள் முழுதும் நிந்தனை போவே மாட்டேங்குது. நிந்திக்கப்படுறோம், நிந்தனையிலேயே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அந்த நிந்தனை நீங்கின மாதிரி இல்லை, இந்த பலவீனம் நீங்கின மாதிரி இல்லை. மூன்றாவது சொல்லப்படும், நெருக்கங்கள் நீங்க மாட்டேங்குது. இப்படி போனாலும் குத்துது, அப்படி போனாலும் குத்துது, முன்னாடி போனாலும் கஷ்டம், பின்னாடி போனாலும் கஷ்டம், எல்லா பக்கத்திலும் நெருக்கும், எல்லா பக்கத்திலும் நெருக்கும். ஜான் ஏறின முழம் சறுக்குது, தொடர்ந்து மாறி மாறி வருது. பிரச்சனைகள் ஓய மாட்டேங்குது, போராட்டங்கள் திற மாட்டேங்குது, தொடர்ச்சியா வந்துகிட்டு இருக்கு. மாசத்துக்கு ஒண்ணு வருது, வாரத்துக்கு ஒரு பிரச்சனை வருது, நெருக்கம் மாறவே மாட்டேங்குது. அப்படியா? அப்படித்தானே? நிந்த ஓயல, நெருக்கம் ஓயல, துன்பங்கள் ஓயல, இடுக்கண்கள் ஓயல. ஆனாலும் சரி, இது வருதா, சரி என்ன பண்றது? அதுல அவர் பிரியப்படுறாராம். ஏன்னா அவர் சொல்றாரு, தேவ பிள்ளைகளே என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் வரும்போது ஆண்டவருடைய வல்லமையும் என்னோடு கூட வருகிறது, ஆண்டவருடைய கிருபையும் என்னோடு கூட வருகிறது. அவர் சொல்றாரு, நிந்தைகள் இருக்கு, என் கிருபை உனக்கு போதும். துன்பங்கள் இருக்கு, என் கிருபை உனக்கு போதும். பலவீனம் இருக்கு, என் கிருபை உனக்கு போதும். என் கிருபை உனக்கு பாடுகள் இருக்குது, என் கிருபை உனக்கு போதும். இடுக்கண்கள் இருக்கிறது, என் கிருபை உனக்கு போதும். ஒரே மெடிசன், கிருபை. ஒரே மெடிசன். காலை எழுந்தவுடன் ஒரு பாட்டு பாடுற இல்லையா,
உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதோ உங்க கிருபைதான், நான் நிலைப்பதோ உங்க கிருபைதான். நான் நிற்பதோ நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாது. பாடலாமா எல்லாரும்? காலை எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. காலை எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. நிர்மூலமாகாமலே இதுவரை தாங்கினேனையா, பலவீன நேரங்களில் பாடுங்க, கமான், உன் கிருபை தாங்கினதையா. என் அரணும் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீரே, என் பலனும் கோட்டையும் உயர்ந்த. கமான், அப்படியே வலது கரத்தை உயர்த்தி சொல்லு. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. எப்பக்கம் நெருக்கப்பட்டு ஒடுங்கி நான் போவதில்லை, கிருபை மேல் கிருபை தந்து காலோன்றி நடக்க செய்தி. எப்பக்கம் நெருக்கப்பட்டு ஒடுங்கி நான் போவதில்லை, கிருபை மேல் கிருபை தந்து காலோன்றி நடக்க செய்தி. மான்களின் கால்களை போல பலனாய் ஓட செய்கிறே, உயர்ந்த ஸ்தலங்களில் என்னை திடனாய் நடக்க செய்தீரே. என் அரணும் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம், என் அரணும் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம். உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. காலை எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. காலை எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. பலவீன நேரங்களில் உன் கிருபை தாங்கினதையா, பலவீன நேரங்களில் எல்லாரும் கோட்டை உயர்ந்த அடைக்கலம் நீரே, எல்லாரும் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம். உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, வாழ தெரியாதையா. சொல்லுங்க, முடியாதையா, வாழ தெரியாதையா, முடியாதையா, வாழ தெரியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியா. ஆமென், ஆமென். சிலதெல்லாம் நீங்கவே இல்லை இது வரலாம். அப்ப என்ன?
அதுக்கு ஒரே மெடிசன் கிருபை தான். இது நீங்கவே மாட்டிக்குது. அப்போ அந்த கிருபையில நீங்க ஃபுல்ஃபில் ஆயிட்டீங்கன்னா நீங்காத பிரச்சனை ஒரு நாள் நீங்கும். நீங்க அந்த பூரண கிருபைக்குள்ள வரணும். அந்த பூரண கிருபைக்குள்ளே வரணும். இது நீங்களேன்னு சொல்லி கலங்கி சோர்ந்து போயிடாதீங்க. இது நீங்களேன்னு சொல்லி பின்வாங்கி போயிடாதீங்க. இது நீங்களேன்னு சொல்லி நீங்க ஜெபிக்கிறத நிறுத்திடாதீங்க. இது நீங்களேன்னு சொல்லி கசந்து கொள்ளாதீங்க. இது நீங்களையே, இது நீங்க மாட்டிக்குதே சொல்லி கலங்காதிருங்க. ஆண்டவர் கொடுக்கிற ஒரே பதில், என் கிருபை உனக்கு போதும். இது நீங்க மாட்டிக்குது. இந்த பிரச்சனை என்ன விட்டு நீங்களையே, இந்த பிரச்சனை என்ன விட்டு தீரலையே. கலங்காதீங்க, கலங்காதீங்க. இப்ப தேவை உங்களுக்கு கிருபை தேவை. இதை தாங்குகிற கிருபை தேவை. உங்களை பலப்படுத்த கிருபை தேவை. இந்த பாதையை கடப்பதற்கு உங்களுக்கு கிருபை தேவை. இந்த பாதையை கடக்கிறதுக்கு உங்களுக்கு கிருபை வேணும். சில பாதைகளை கடக்கவே முடியாது. பார்த்துருக்கீங்களா? சில நிந்தையான காலங்களை பாருங்க, திரும்பி பாருங்க. அவமானம் நம்ம வீட்டை சுற்றிலும் சூழ்ந்திருக்கும். தலை நிமிந்து கூட பார்க்க முடியாது. வேதனையில் இருந்திருப்போம். அந்த பாதையை கடக்கிறதுக்கு ஆண்டவரே ஏது வந்துச்சு என் வாழ்க்கையில, இதை ஏன் வாழ்க்கையில அனுமதிச்சிங்க, ஏன் இந்த கசப்பான அனுபவம் சொல்லி நம்ம கலங்கி அழுவோம். அப்போ ஒன்றே ஒன்றுதான் நம்மை தாங்கினது, அதான் தேவ கிருபை. அன்றைக்கு தாங்கின கிருபை இன்றைக்கும் தாங்கும். இன்றைக்கு தாங்குகிற கிருபை நாளைக்கும் தாங்கும். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நீர் எனக்கு கொடுத்த கிருபையை நான் விருதாவாக்கல. சில பிரச்சனை எல்லாம் தீராது, சில போராட்டம் மாறவே மாறாது. அப்ப என்னத்த ஜெபம் பண்ணி என்ன பண்றது? நானும் ஜெபம் பண்ணி இருக்கேன். கர்த்தர் ஒரு நோக்கம் வச்சிருப்பார், ஒரு காரியம் வச்சிருப்பார். பாருங்க எவ்வளவு பிரச்சனை எல்லாம் நீங்கி இருக்குது. மோசே ஜெபம் பண்ணணும் நீங்கிடுச்சு. பார்வோனுக்கு பிரச்சனை சால்வுடு, அண்ணாளுக்கு நிந்த நீங்கிடுச்சு, எல்லாம் நீங்கிடுச்சு. ஆனா ஒரே ஒரு முள் மட்டும் குத்திக்கிட்டே இருக்கு. உங்க வாழ்க்கையில ஒரு முள் மட்டும் குத்திக்கிட்டே இருக்கு. ஒரு விபத்து, ஒரு காரியம் மட்டும் மாறவே இல்லை. அது உங்களை, ஏன்னா அதை உங்களை உருவாக்குவதற்கு என்று அளிக்கப்படுகிற கிருபை, உங்களை உருவாக்கப்படுவதற்கு அளிக்கப்பட்ட ஒரு முள், நம்மளை உருவாக்குறதுக்கு, அது உங்களை உருவாக்குறதுக்குன்னு, உங்க வாழ்க்கையில இந்த தேவ சித்தம் நிறைவேறுவதற்கு என்று ஒரு முள் கொடுக்கப்பட்டு. ஒரு பிரச்சனை இருக்கும், விழுந்து விழுந்து எழுந்துக்குவீங்க. துன்பம் இருக்கும், போராட்டம் இருக்கும், கண்ணீர் இருக்கும். உங்களுக்கு ஒரே கன்ஃபியூஸாக இருக்கும். ஏன் இது நடக்கு, இது ஏன் மாற மாட்டேங்குது? நானே இவ்வளோ ஜெபம் பண்ணுறேனே, எவ்வளோ ஃபாஸ்டிங் இருக்கிறேனே, இவ்வளோ பண்ணுறேனே, மாறவே மாட்டேங்குது. சொல்லுங்க சிவா, மாறவே மாட்டேங்குது. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? இதை தாங்கிறதுக்கு உனக்கு கிருபை வேணும். இந்த பாதையை கடந்து போகிறதுக்கு கிருபை வேணும். இந்த பாதையை, அதுக்கு தான் இந்த பாதை நமக்கு. ஏன் ஜெபம், காலை ஜெபம், மாலை ஜெபம்? ஏன்னா அந்த கடந்த கசப்புகள், துன்பங்கள் அது நம்மளை அழிச்சிரும். கசப்புகள் நம்மளை அழிச்சிரும், அந்த பாதைகள் நம்மளை அழிச்சிரும். ஒரு பாட்டு, கடந்ததை நினைத்து தினம் நீ கண்ணீர் வடிக்கின்றாயோ, கடந்ததை நினைத்து தினம் நீ கண்ணீர் வடிக்கின்றாயோ, நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்றி நன்றி சொல்லு, நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்றி நன்றி சொல்லு. ஆனந்தம் பேரானந்தம் என் அருளால் சமூகத்திலே,
வருங்கால பயங்கள் எல்லாம் உன்னை வாட்டுதோ அருகினமோ அருளாதரேசுவிடம் அனைத்தையும் கொடுத்து விடு. அருளாதரேசுவிடம் அனைத்தையும் கொடுத்து விடு. மனசுல ஒரு போராட்டம் இருக்கு. போராடும் என் நெஞ்சமே நீ புகலிடம் மறந்தாயோ பாடலாமா எல்லாரும் சேர்ந்து இந்த பாட்டு? பதறாதே மகனே. உங்க மனசு மேல கைய வச்சு கமான் எல்லாரும். போராடு என் நெஞ்சமே நீ புகலிடம் மறந்தாயோ பாராதேசுண்டு நீ பதறாதே மகனே. நண்பன் கைவிட்டானோ உன்னை நம்பினோர் எதிர்த்தனோ உன் நண்பன் கைவிட்டானோ உன்னை நம்பினோர் எதிர்த்தனோ கைவிடா நம் தேவனின் கரம் பற்றி நடந்துடு கைவிடா நம் தேவனின் அவர் கரத்தை பிடிச்சு நடந்துரு. நடந்திடு ஆனந்தம் பேரானந்தம் என் அருளாத சமூகத்திலே கடல் நடுவினிலே நீ அமிழ்ந்து போகின்றாயோ ஆடைக்கடல் நடுவினிலே நீ அமிழ்ந்து போகிறாயோ கரம் நீட்டும் இயேசுவை பார் கரை சேர்க்கும் துணையவரே கரை நீக்கும் இயேசுவை பார் கரை சேர்க்கும் துணையவரே. உங்க வாழ்க்கையில புயல் வீசிக்கொண்டே இருக்கு. புயல் வீசினே இருக்கு. கண்டினியூவா புயல் வீசு. அழகா எழுதியிருக்கார் ஃபாதர். உன் கப்பல் அமர்ந்துற மாதிரி என் வாழ்க்கை முடிஞ்சிச்சு போகுது. நோ ஹோப். இனிமேல் எனக்கு நம்பிக்கை இல்லை, வாய்ப்பே இல்லை, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு போல் இருக்கு. கப்பல் கவுந்துரம் பொழுது அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கியா? உனக்கு தான் கத்த சொல்றா, என் கிருபை உன்னை தாங்கும், என் கிருபை உன்னை நடத்தும். கரம் நீட்டும் இயேசுவை பார், கரை சேர்க்கும் துணையவர். பாருங்க, உங்க கரை உங்களை கரை சேர்ப்பார். சொல்லுங்க, கரை சேர்ப்பார். என்ன சொல்லுங்க, என்ன கரை சேர்ப்பார். சொல்லுங்க, உங்களை கரை சேர்ப்பார். உங்களை கரை சேர்ப்பார். உங்க குடும்பத்தை கரை சேர்ப்பார். உங்க பிள்ளைங்களை கரை சேர்ப்பார். உங்க வாழ்க்கையை கரை சேர்ப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரை சேர்ப்பார். நடுக்கடல இருந்தவங்களெல்லாம் சேர்த்திருக்கார் இல்லையா? நடு ஆத்துல விட்டுட்டு போனவங்களெல்லாம் சேர்த்திருக்க. புருஷன் நடு ஆத்துல விட்டுட்டு போயிட்டார், கணவன் விட்டுட்டு போயிட்டார், பிள்ளைங்களை எப்படி சேர்ப்பார்? அப்பா விட்டுட்டு போயிட்டார், அப்பா அப்படியே விட்டுட்டு போயிட்டார். இனிமேல் என்ன ஃபியூச்சர்? என் பிள்ளைங்களுக்கு என்ன ஃபியூச்சர்? எங்க கூட பிறந்தவங்களுக்கு என்ன ஃபியூச்சர்? பாருங்க, யோசிச்சு பாருங்க. கர்த்தர் கரை சேர்ப்பார். கர்த்தர் கரை சேர்ப்பார். உங்களுக்கு தான் அந்த ப்ரொஃபெட்டிக்கல் வேர்ட் பார்த்துக்கிட்டு உங்களுக்கு சொல்ல, கர்த்தர் கரை சேர்ப்பார். அழகா இருக்கு. அலைகடல் நடுவினிலே
நீ அமிழ்ந்து போகிறாயோ அலைகடல் நடுவினிலே நீ அமிழ்ந்து போகிறாயோ கரம் நீட்டும் இயேசுவை பார் கரை சேர்க்க துணை அவரே கரை நீட்டும் இயேசுவை பார் கரை சேர்க்கும். இன்னொரு பிரச்சனை, கடந்த கால காரியங்கள் நம்மளை கஷ்டம் இதெல்லாம் நடந்துச்சு வாழ்க்கையில், இப்படியெல்லாம் ஆயிடுச்சு, இதனால தானே இப்படி ஆயிடுச்சு சொல்ல முடியாது. ஏன் ஆண்டவரே இந்த பாதையில் என்ன நடத்துறீங்க, எனக்கு ஏன் இவ்வளோ இவ்வளோ பாடுகள், எவ்வளோ வேதனைகள், அதையே நினைச்சு நினைச்சு எத்தனையோ இரவுகள், எத்தனையோ நேரங்கள் உங்க உள்ளம் கலங்கிய நாட்கள் உண்டு. அதே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, அதே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. கடந்த கால அந்த துன்பத்தை, கடந்த கால நிந்தைய, கடந்த கால தோல்விகள், கடந்த கால இழப்புகள், அதையே நினைச்சு 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 கவலைப்பட்டு கொண்டிருக்கீங்க. நடந்ததெல்லாம் நன்மைக்கு, நடந்ததெல்லாம் நன்மைக்கு நன்றி சொல்லு. சொல்லுங்க, நடந்தது நல்லது, நடந்தது நன்மைக்கு தான். சொல்வீங்களா நீங்க, என் வாழ்க்கையில இதெல்லாம் நடந்ததுக்கு நான் நன்மைக்கு நன்றிப்பா, நடந்ததுக்கெல்லாம் நல்லதுப்பா, இதனால நான் உருவாக்கப்பட்டேன், இதனால பாடங்களை கற்றுக்கொண்டேன், பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன், நடந்ததுக்கு நன்றி. கடந்ததை நினைத்து தினா கண்ணீர் வடிக்கின்றாயோ, கடந்ததை நினைத்து கண்ணீர் வடிக்கின்றாயோ, நடந்ததெல்லாம் நன்றி நன்றி சொல்லு. கடந்ததெல்லாம் நன்மை, நடந்ததெல்லாம் நல்லது, கவலைப்படாது. நடந்தது நல்லது. ஃபியூச்சர் பயம் ஒரு பக்கம், இனிமேல் நான் நடக்க போகுது, வாட் இஸ் மை ஃபியூச்சர், எதிர்காலம் என்ன ஆகும், இப்படி ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. பெத்த தாய் தகப்பனுக்கு ஒரு கேள்வி இருக்கும். ஒரு அம்மா அப்படிதான் அழுதாங்க என்கிட்ட. ஒரு ஒரிசாலேருந்து ஒரு அம்மா கால் பண்ணி என் நம்பர் கொடுத்து ஒரு பிரதர் ஃபோன் பண்ணி பேசுங்கன்னு சொன்னாங்க. தமிழ் தான். பாஸ்டர், நைட்டில் தூங்கினா மூச்சு அடைக்குது, நைட்டில் படுத்தா தூங்க முடியல. அவங்க மரணத்துக்கு பயப்பில்லை, எனக்கு 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க, சின்ன சின்ன பிள்ளைங்க. இந்த பிள்ளைங்களை நினச்சி தானே அழறேன். அந்த பிள்ளைங்களை விட்டுட்டு நான் செத்துட்டா என்ன ஆகும், என்ன ஆகும், அந்த பிள்ளைங்களுடைய ஃபியூச்சர் என்ன ஆகும். நிறைய நேரத்தில் நமக்கு இது ஒரு கவலை இருக்கும். என்னன்னா, என் ஃபியூச்சர் என்ன, என் குடும்பத்துடைய எதிர்காலம் என்ன, என் வாழ்க்கை இப்படியே முடிஞ்சிருமா, எனக்கு எதிர்காலமே இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி. ஃபாதர் சொல்றார், வருங்கால பயங்கள் எல்லாம் வாட்டுதோ அனுதினமோ, அருள்நாதர் இயேசு உண்டு, அனைத்தையும் கொடுத்து விடு. எனக்கு அது மாதிரி வந்திருக்கு. ஃபியூச்சர் பயம் ரொம்ப வந்திருக்குது. ஆரம்ப காலங்களில் என்ன நடக்குமா, ஃபியூச்சர் என்ன பண்ணுவோன்னு பயம் இருந்துச்சு. அப்புறம் காலேஜ் முடிச்ச உடனே ஊழியமா வேலைக்கு போயிடலாம், ஒரு நிம்மதி, ஜாப் செக்யூரிட்டி. ஊழியத்துக்கு போயிட்டா நோ செக்யூரிட்டி, காட் இஸ் செக்யூரிட்டி, சூப்பர் செக்யூரிட்டி. அது பயம். ஃபர்ஸ்ட் ஊழியத்துக்கு வந்து ஒரு 2 நாள் 1 வாரம் அனுபவத்தை சொல்றேன். ஊழியத்துக்கு வந்துட்டோன்னே யாரையும் பார்க்கறதுக்கு பயம், 1 மாசம் யார்கிட்ட பேசுறதுக்கு பயம். பார்த்தோன்னே கேட்பாங்க, என்னப்பா பண்றேன்னு கேட்பாங்க. ஊழியம் செய்யறேன்னு சொன்னா அவங்க மூஞ்சே முகமே மாறிடும், முகத்தை அப்படியே சுழிப்பாங்க. ஊழியம் சரியா ஒரு பக்கம், அப்படி இன்னொரு பக்கம் வேலை கிடைக்கலையா, அதுவும்
அப்படி. இன்னொரு பக்கம் அற்பமா நினைப்பாங்க. நாளை தினத்தை குறித்த பயம், ஏதோ ஒரு சோம்பேறி பொழுகுது பயம், ஃபியூச்சர் பயம், எதிர்காலத்தை குறித்த பயம். நான் ஒன்று சொல்றேன். அப்போ ஒரு மனுஷன் பீட்டர் ராமானுஜன் ஒரு வயசான பெரியவர், வயசானவர், என்னுடைய கம்பெனியில் வேலை செஞ்சிருந்தவர். அவர் என்கிட்ட வந்தார். பிரதர், நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறேன், ஏன்னா நீங்கள் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கு வந்திருக்குதுன்னு சொன்னாங்க, நான் ஒரு ஆலோசனை கொடுக்குறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள் ஐயா அப்படின்னு. பாருங்கள், நீங்கள் முழு நேரத்து ஊழியத்துக்கு வந்துட்டீங்க, உங்களுக்கு எதிர்காலத்தை குறித்து ஒரு கேள்வி இருக்கும். ஆமாம் இருக்குது. என்ன? நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாத, இந்த நாளை குறித்து யோசி. நாளைய தினத்தை குறித்து பிளான் பண்ணு, கவலைப்படாத. நாளைய தினத்தை குறித்து திட்டம் பண்ணு, இப்படியெல்லாம் செய்யணும் நினை. ஆனால் நாளைக்கு என்ன, நாளைக்கு என்ன, ஃபியூச்சர் என்னன்னு கவலைப்படாத. எதிர்காலத்தை குறித்து கவலைப்படாத. கர்த்தர் உன்னை நடத்துவார். 20 ஆண்டுகள் கர்த்தரோடு நடக்க கிருபை செய்தார். வேலை இல்லாமல் கர்த்தரே நடத்தினார். அதான் சொல்றது, அருள்நாதர் இயேசுவிடம் அனைத்தையும் கொடுத்து விடு. ஆண்டவர்கிட்ட கொடுத்துரு, கர்த்தர் பார்த்துக்குவார், கர்த்தர் நடத்துவார். பயப்படாதீங்க. ஏன் இதை நான் பேசுறேன்னு எனக்கே தெரியல. எனக்கு எனக்கு ஐடியாவே இல்லை இதை பேசுறதுக்கு. எல்லாம் நீங்கிடுச்சு, இது மட்டும் நீங்களே. பயம் நீங்களே, ஃபியூச்சர் குறித்த பயம் நீங்க மாட்டேங்குது. நான் கரை சேர்வனான்ற ஒரு பயம் இருக்குது. கரை போகுமா இல்ல சிவா, கரை சேருவோமா? நம்ம கப்பல் கரை போய் சேருமா? சேரும், சேரும். கர்த்தர் சேர்ப்பார். என் கப்பல் கரை சேரும். சொல்லுங்க, என் கப்பல் கரை சேரும். சொல்லுங்க, என் கப்பல் கரை சேரும். சொல்லுங்க, என் கப்பல் கரை சேரும். என் வாழ்க்கையை அருள்நாதர் இடத்துல ஒப்பு கொடுத்துட்டேன். பயம் இல்ல, கலக்கம் இல்ல. யார் கைவிட்டான்னா இருக்கு? நண்பன் கைவிட்டானோ, உன்னை நம்பினோர் வெறுத்தனரோ. உன் நண்பன் கைவிட்டானோ, உன் நம்பினோர் வெறுத்தனரோ. கைவிடாத கரம் பற்றி நடந்திடு. கைவிடா நம் தேவனை கரம் பற்றி நடந்திடு. நண்பர்கள் கைவிட்டுருவாங்க, நம்பனவங்களும் கைவிட்டுருவாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். நண்பரும் நம்பினவரும் கைவிடுவார். சொல்லுங்க, நண்பன் கைவிடுவான், நம்பனவங்களும் கைவிடுவாங்க. எல்லாரும் கைவிடுவாங்க. கணவன் கைவிட்டானோ அல்லது மனைவி கைவிட்டாலோ. சொல்லுங்க, நீங்க எல்லாம் நல்லா இருங்க. நான் ஜெனரலா பாடுறேன். இது ஒரு லைஃப். எத்தனையோ பேர் வாழ்க்கை தெரியுமா? எத்தனையோ பேர் வாழ்க்கை, எத்தனையோ பேர் அழுகிறாங்க. சில பேர் ஆன்லைன் பிரேயர்ல அழுதுன்னு இருப்பாங்க. நான் உங்களுக்கு தான் சொல்றேன், கணவன் கைவிட்டானோ, நம்பின மனைவி கைவிட்டாலோ. சொல்லுங்க. சில பேர் பாடுறதுக்கு பயமா இருக்கு. நம்பின மனைவி கைவிட்டாலோ, கைவிடா நம் தேவன் கரம் பற்றி நடந்திடு. கைவிடா நம் தேவன் கரம் பற்றி நடந்திடு. யார் கைவிட்டாலும் கர்த்தர் கையை பிடிச்சுக்குங்க. அப்படிதானே? எத்தனை வருஷம் ஆச்சு விட்டு? கை 25 வருஷம் ஆயிடுச்சா? 26 வருஷம் கணவன் கைவிட்டாச்சு. அவர் கைவிட்டோன்னு ஏசப்பா கையை பிடிச்சிக்கிட்டாங்க. கணவன் கைவிட்டா என்ன கஷ்டம்தான்.
வேதனை தான். கடைசி வரையிலும் கர்த்தர் தான் நடத்துவார். புஷ்பம்மா கணவன் கூட கைவிட்டார். புஷ்பம்மா மிரட்டினா கூட அமைதியாக அடங்கிடுவார் கணவன். கட்டுதானே? ரொம்ப கீழ்ப்படுத்தல, நல்ல மனுஷன். அவர் கைவிட்டார். ஆனால் ஏசப்பா உன்னை கைவிடலை. ஏசப்பா உன் கையை பிடிச்சிக்கினார். மகளே கவலைப்படாத, உன் கணவன் கைவிட்டான்னா இருக்கு, நான் உன் கையை பிடிச்சுக்கிறேன்னு சொல்லி இதுவரையிலும் உங்க கைகளை பிடிச்சு நடத்தினார். ஹல்லேலூயா. சில காரியங்கள் நீங்கும், சில காரியங்கள் நீங்காது. நீங்காத காரியத்துக்கு தான் கர்த்தர் சொல்றார், என் கிருபை உனக்கு போதும். இது நீங்களே சொல்லி கவலைப்படாத, இந்த பிரச்சனை நீங்களே சொல்லி கவலைப்படாத. உனக்கு தேவை கிருபை தேவை. கிருபையினால் இந்த பாதையை நீ கடந்து வர வேண்டும். கிருபையினால் இதை நீ தாங்கிக் கொள்ள வேண்டும். கிருபையினால் இதை பலப்படுத்தப்பட வேண்டும். அவ்வளவுதான். இன்னும் ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 26-36வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது 39 மன்னிக்கணும், 26-39. சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். நீங்கள இயேசுக்கே நீங்களது. இங்க இயேசு ஜெபம் பண்றாரு, பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது. சில நேரத்தில் தேவ சித்தம் நம்ம விட்டு நீங்காது, கிருபை நம்மளை விட்டு நீங்காது. உங்களை குறித்த தேவ சித்தம் நீங்காது. நீங்க தேவ சித்தத்தை விட்டு விலகி போனாலும் திரும்பவும் தேவ சித்தத்தில் கொண்டு வந்து நிக்க வைப்பார். என்ன தேவ சித்தம்? நீங்கள் பரிசுத்தமாக வேண்டுவது தேவ சித்தம். நீங்க பரிசுத்தமாக வேண்டியது தேவ சித்தம். நீங்க நித்திய ஜீவனுக்கு போவது தேவ சித்தம். நீங்க பரிசுத்தமாவது தேவ சித்தம். நீங்க நித்திய ஜீவனுக்கு என்று முன்குறிக்கப்பட்டது தேவ சித்தம். இது உங்களை விட்டு நீங்காது. இயேசு சொல்றார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக்க கடவுள். சிலதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் அனுபவிச்சுதான். கணவன் சரியில்லை தான், நல்லா கவனிங்க. சில விஷயம்லாம் நம்ம வாழ்க்கையில் நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும். அது தேவ சித்தம். தேவ சித்தம். நீங்க இப்படிதான் இருக்கணும். தேவ சித்தம். இந்த சிலுவையை சுமந்துகிட்டு தான் போகணும். தேவ சித்தம். நீங்க பரிசுத்த ஜீவியம் பண்ணணும். தேவ சித்தம். பாடுகளை அனுபவிப்பது தேவ சித்தம். தேவ சித்தம். இந்த பாதை தான் நம்முடைய தேவ சித்தம். இந்த பாதையில தான் நம்ம போகணும்னு தேவ சித்தம். புரியுதுங்களா நான் சொல்றது? சிலது நீங்கும், சிலது நீங்காமல் இருக்கும். அது நீங்களே நல்லா கவனிங்க. பவுல் சொல்ற, இது நீங்கணும்னு நினைச்ச நீங்களே, ஆனா ஆண்டவர் பதில் கொடுத்தா, என் கிருபை உனக்கு போதுன்ட்டு. தேவ பிள்ளைகளை, இயேசுவானவர் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டுன்றாரு. ஆனா நீங்கள் அது அங்க கிருபை, இங்க மகிமை. தேவ சித்தம் செய்தால் உங்களுக்கு மகிமை கிடைக்கும். கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். வேற எதையோ பார்த்துங்க, ஆண்டவரே, ஆண்டவர் உன்னை தேவ சித்தம் செய்ய அழைப்பார். பரிசுத்த வாழ்க்கைக்கு அழைப்பார். தேவ சித்தம் செய்ய உங்களை அழைப்பார். சிலுவை சுமக்க அழைப்பார். அவருடைய சித்தம் செய்ய உங்களை அழைப்பார். அப்போ இந்த சிலுவை ரொம்ப பாரமா இருக்கும். இந்த பயணம் பாரமா இருக்கும். இந்த பாதை பயங்கரமா இருக்கும்.
நமக்கு வேண்டான்னு சொல்லிட்டு போயிடலாம். நான் அப்படி நினைச்சது உண்டு. இதெல்லாம் வேண்டாம் நமக்கு அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆனதும் உண்டு. 2 மட்டும் சொல்கிறேன், சொல்லி முடிச்சிடுறேன். 2 காரியம் மட்டும். நீங்கள் எல்லாம் சோகமாக இருக்கிறதுனால நான் சொல்கிறேன் 2த்தையும். என்னாச்சு, காலேஜ் முடித்தோடனே வேலை பிஸ்னஸ் செய்யணும். என் நண்பர் ஒருத்தர் என்ன பண்ணார், சரி நம்ம ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி பண்ணலான்னா என்ன பண்ணலன்னா, ஒரு ஃபார்ம் ஹவுஸில் சில இதெல்லாம் வாங்கி வளர்க்கலாம். ஆடு வாங்கலாம், என்னென்ன தெரியா, அதில் ஒன்று மேஜராக சொன்னால் பன்னி வாங்கலான்னா. என்ன வாங்கலான்னா பன்னி. என்னடா அப்படி சொல்கிறேன்னா, நல்லா வருமானம்பா, ஒயிட் பன்னிக்கு ரொம்ப வேல்யூ இருக்குதுப்பா, நல்லா வாங்குவாங்க. அந்த பிஸ்னஸ் யாரும் பண்ண மாட்டாங்க, இதை நம்ம செய்யலாம். ஒரு ஃபார்ம் ஹவுஸில் போயிட்டு ஒரு 20 பன்னி வாங்கி வளர்க்கலாம். என்னடா அப்படி சொல்கிறேன்னு ஃப்ரெண்டு சொல்கிறான்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் வண்டி எடுத்துக்கிட்டு ஒரு இடத்துக்கு போனோம். அந்த பன்னி ஃபார்ம் ஹவுஸ் போய் பார்த்தோம். ஃபார்ம் ஹவுஸில் ஏறக்குறைய பண்ணி, வெள்ளை பண்ணி ஒரு 10 பண்ணி புருன்னு கத்தி நிற்குது ஒரு ரூமில். ஒரே பேட் ஸ்மெல். போயிட்டு அந்த ஸ்மெல்லை பார்த்தோன்னா வயிற்ற கலக்கிடுச்சு. ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணி ஒரு பிஸ்னஸ் மாதிரி பண்ணுறது, அப்படி பண்ணலான்னு சொல்லி பண்ணைக்கு போயிட்டேன். அப்போ உள்ள ஆவியானவர் பேசுகிறாரு, மகனே என் சித்த செய்ய உன்னை அழைக்கிறேன், நீ பன்றிகள் இருக்கிற இடத்துக்கு வந்து உட்காந்துட்டியா. இளையகுமாரனுக்கு பேசுகிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. அப்போ மனசுக்குள்ளேயே நினச்சி, டேய் இவன் என்ன பண்ணி மேய்க்கிட்டு வந்து விடுறான் பொழுது வந்துட்டு கிட்ட வந்தப்பா, அந்த ஸ்மெல் என்னால் தாங்க முடியல, நான் போகிறேன், நான் வரமாட்டேன்ட்டு வந்துட்டேன் நான். 1. 2வது எங்கள் அக்கா இருந்தாங்க, சும்மா தாண்டா இருக்கிற நீ, எல்ஐசியிலே ஏஜெண்டாக மாறிடுனாங்க. நல்ல தொழில் தான். 12 மாதம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ண, அச்சீவ் பண்ண, சொன்ன டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி முடித்தேன். அடுத்த 12 மாதம் செய்யும் போது ஒரு சோறு வந்துச்சு. எவனை பார்த்தாலும் என்னை பார்த்தா ஓடுறான். வந்து நின்று பேசினா இதை தான் பாலிசி பிடிக்க வந்துக்கிறான்பான்ட்டு எல்லாம் ஓட ஆரம்பிச்சு. பிள்ளை பிடிக்கிறதுக்கு வர்ற மாதிரி என்னை பார்த்த உடனே பயப்பட ஆரம்பிச்சிட்டான். இவன் பாலிசி பிடிக்க வந்திருக்கிறான், பாலிசி பிடிக்க டேய் இவன் இதை தானே கடைசி சுற்றி வச்சிங்க தானே அடிப்பான் அப்படின்ட்டு. அப்போ ஆண்டவர் பேசுகிற, மகனே உன்னை ஆத்துமாக்களை பிடிப்பதற்கு நான் செலக்ட் பண்ண, நீ பாலிசி பிடிக்க சுற்றி கொண்டிருக்கிறாயே என்று சொல்லி கர்த்தர் பேசினார். அப்போ தேவ பிள்ளைகளே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று தேவ பிள்ளை இயேசுவானவர் தன்னை அர்ப்பணித்தார். பின்பு நானும் தேவனுக்கு என்னை அர்ப்பணித்தேன். கர்த்தர் அவரை மகிமைப்படுத்தினார். நம்மையும் கூட என்னையும் அநேக காரியங்களை மகிமைப்படுத்தினார். அப்போ ஆண்டவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் சித்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவார், கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். இது உன்னதமான ஒரு சேவை. கர்த்தர் முன்னறிந்து உங்களை அழைக்கிறார். உங்களை முன்னறிந்து கர்த்தர் அழைக்கிறார். அவருடைய அநாதி சிநேகத்தால் உங்களை அழைக்கிறார். தேவ பிள்ளைகளே, ஆம், ஆண்டவர் என்ன சொல்ற, சிலதெல்லாம் நீங்கும், சிலதெல்லாம் நீங்காது. நீங்காததுலாம் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. இதெல்லாம் நீங்களா காட்ஸ் பவர் வருது. நீங்காததுக்கெல்லாம் காட்ஸ் பவர், நீங்காததுக்கெல்லாம் காட்ஸ் க்ளோரி, நீங்காததுக்கெல்லாம் காட்ஸ் உடைய ஆனர், நீங்காததுக்கெல்லாம் கர்த்தரை கனப்படுத்த போகிறார். சிலது நீங்கவே மாட்டேங்குது பிரதர், கவலைப்படாதீங்க. கர்த்தர் தம்முடைய வல்லமையை அனுப்புவார், உங்கள் கப்பலை கரை சேர்ப்பார். சொல்லலாமா? கண்களை மூடு. கடந்ததை நினைத்து தினம் நீ கண்ணீர் வடிக்கின்றாயோ, கடந்ததை நினைத்து தினம் நீ கண்ணீர், நடந்ததெல்லாம் நன்மைக்கு நன்றி நன்றி சொல்லு, நடந்ததெல்லாம் நன்மைக்கு நன்றி நன்றி சொல்லு. உன் நண்பன் கைவிட்டா
கணவன் கைவிட்டாலோ, நம்பின மனைவி கைவிட்டாலோ, கைவிடா நம் தேவன் கரம் பற்றி நடந்திடு. கைவிடா நம் தேவனும் கரம் பற்றி நடந்திடு. ஆனந்தம் பேரானந்தம் என் அருளாத சமுத்திலே. ஆனந்தம் பேரானந்தம் என் அருளாத சமுத்திலே. போராடும் நெஞ்சமே என் புகலிடம் மறந்த பாராசுண்டு பதராதே மனமே. ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களோடு பேசும்பா. நிறைய பேர் வாழ்க்கையில் இது நீங்களையே, இந்த பிரச்சனை நீங்காமே இருக்கே, இந்த பிரச்சனை மாறாமே இருக்கே என்று கலங்குற மக்களை நீ தேற்றுவீராக. உம்முடைய கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்ளுவதாக. அவர்களை நீ பலப்படுத்துவீராக. அவங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வீராக, ஒரு அதிசயம் செய்வீராக. எல்லா தடைகளையும் கர்த்தர் எடுத்து போட்டு உங்க நாமத்தில் அவங்களை ஆசீர்வதிச்சு அவர்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அவர்கள் சிறுமைப்பட்ட நாட்கள், துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு ஈடாய் மகிழ்ச்சி வரட்டும். அவர்கள் துக்க நாட்கள் முடிந்து போகட்டும். நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே.